அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். அக்குபஞ்சர் டாப் 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது தோள்பட்டையில் அமைந்துள்ள மிக முக்கியமான 5 புள்ளிகள் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த தோள்பட்டையில் டாப் நம்பர் 1 அப்படின்னா LI 15 அப்படிங்கிற பாயிண்ட். இந்த LI 15 அப்படிங்கிறது ஒரு மீட்டிங் பாயிண்ட் அக்குபஞ்சரில். அப்படி என்ன மீட்டிங் பாயிண்ட்னு ஏன் பேர் அப்படின்னா, கையில் ஆள்காட்டி விரல்லேருந்து போகக்கூடிய LI சேனல், அடுத்து மோதிர விரல்லேருந்து வரக்கூடிய ட்ரிபிள் வார்மர் சேனல், கை சுண்டி வரலேருந்து வரக்கூடிய SI சேனல், 3 யாங் சேனலும் இந்த LI 15 பாயிண்டில் மீட் பண்ணிட்டு தான் மீண்டும் பிரிஞ்சு போகுது. அதனால் இந்த பாயிண்ட் வந்து LI 15 என்பது ஒரு மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒருத்தருக்கு கையை வலிக்குது அப்படின்னு சொன்னால் முன்புறத்தில் வலி இருக்கா, சைடில் பெயின் இருக்கா, பின்புறம் பெயின் இருக்கா? அப்போ இந்த 3 சேனலில் எந்த பகுதியில் பெயின் இருந்தாலும் இந்த 3 சேனல் சார்ந்த பிரச்சனைக்கு இது ஒரு புள்ளி போட்டாலே கேட்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு புள்ளி தான் LI 15. இந்த கையை சற்று லேசாக மேலே உயர்த்தினோம்னா 2 குழி விழுகும். அதில் முன்புற பள்ளத்தில் அமைந்துள்ளது இந்த LI 15 அப்படிங்கிற பாயிண்ட், மீட்டிங் பாயிண்ட். அடுத்து ரெண்டாவது முக்கியமானது, அதுலேருந்து 1.5 இன்ச் பக்கவாட்டில், அதாவது கையை மேலே உயர்த்தும் போது ஏற்படக்கூடிய பின்புற பள்ளத்தில் அமைந்துள்ளது TW14 அப்படிங்கிற புள்ளி, ட்ரிபிள் வார்மர் சேனலுடைய 14வது புள்ளி. இதுவும் அதற்கு அடுத்து அமைந்திருக்கக்கூடிய கையை உடம்போடு இப்படி ஒட்டி வச்சோம்னா பின்புற மடிப்பு ரேகையிலிருந்து 1 நேர் மேலே, உடம்பை கையை ஒட்டி வச்சோம்னா பின்புற மடிப்பு ரேகை, அதுலேருந்து 1 நேர் மேலே அமைந்துள்ள புள்ளி SI 9. இந்த 3 புள்ளிகளும் தோள்பட்டை இறக்கம், தோள்பட்டை வலி, தோள்பட்டை பிடிப்பு வராமல் தடுக்கக்கூடியது. அடிஷ்னலாக இதோடு LI 15லிருந்து 5 நேர் கீழே அமைந்துள்ள LI 14 அப்படிங்கிற பாயிண்ட், LI 14 ப்ளஸ் அதுக்கு நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய லங் சேனலினுடைய 3வது புள்ளி, இந்த முன்புற மடிப்பு ரேகையிலிருந்து 2 சுன் வெளிப்புறமாக, அங்கிருந்து 2 சுன் நேர் கீழே அமைந்துள்ள லங் 3 அப்படிங்கிற பாயிண்ட். அப்போ லங் 3, LI 14, TW14, LI 15, SI 9, இந்த 5 புள்ளிகள் தான் தோள்பட்டை வலி, தோள்பட்டை இறக்கம், தோள்பட்டை வாதம். சிலருக்கு கையை முன்னாடி தூக்க முடியலை அப்படின்னா லங் சேனல் அண்டு LI சேனல். அதே கையை சைடில் பக்கவாட்டில் தூக்க முடியலை அப்படின்னா ட்ரிபிள் வார்மர் சேனல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே கையை பின்னாடி தூக்க முடியலை அல்லது முதுகு பக்கம் கொண்டு போக முடியலை அப்படின்னா அது SI சேனலோட பாதிப்பு. அப்போ இந்த 3 யாங் சக்தி ஓட்ட பாதை தான் இந்த கையை 3 திசைகளை, முன்புறம், பின்புறம், பக்கவாட்டில் தூக்குவதற்கு, அசைப்பதற்கு, இந்த பந்துக்கிண மூட்டு இயல்பாக சுருங்கி விரிவதற்கு மிக மிக முக்கியமான டாப் 5 பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி ரிசல்ட் பாருங்கள். அக்குபஞ்சர் டாப் 5 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.